துருக்கி பாகிஸ்தானின் நெருக்கமான நண்பராக இருக்கையால் இந்தியாவின் வெற்றியை கேள்விக்குள்ளாக்குகிறது. இதனால் துருக்கியின் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவின் சிந்தூரு இயக்கத்தின் கீழ் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் விளைவாக பாகிஸ்தான் வெகுமானம் நிறுத்தத்திற்கு மாட்டியது. இதற்கிடையில் 70 நாடுகளின் பாதுகாப்பு பிரதிநிதிகள் இந்தியாவின் வெற்றியை உலகளாவிய தளத்தில் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டனர். இருப்பினும் சீனாவை இந்த கூட்டத்தில் அழைக்கவில்லை. துருக்கி இந்தியாவின் மேல் தாக்குதல்களில் பயன்படுத்திய திரோன்கள் மூலம் கடுமையான கோபத்தை சந்திக்கிறது. இதனிடையே இந்தியா துருக்கியின் பொருட்களை பொய்கா செய்ய ஆரம்பித்துள்ளது. இந்திய சந்தையில் துருக்கி பொருட்கள் மிகவும் பிரபலமானவை. ஆனால் தற்போது இந்தியர்கள் துருக்கி ஆப்பிள்களை வாங்குவது நிறுத்தியுள்ளார்கள். மேலும் துருக்கி நாட்டின் சுற்றுலாத் துறை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இந்திய பயண நிறுவனங்கள் துருக்கிக்கு செல்லும் சுற்றுலா தொகுப்புகளை ரத்து செய்கின்றன. ISI இந்தியாவின் உள்நாட்டில் பயங்கரமான தாக்குதல்களை ஏற்படுத்துவதற்கான பயிற்சிகள் மற்றும் ஆயுதங்களை வழங்குகிறது. இதனால் இந்திய சமுதாயத்தில் குழப்பம் உருவாகிறது. ISI சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இந்திய இளைஞர்களை தூண்டுகிறது. இதனால் மதத்தின் பெயரில் மக்கள் தூண்டுபவர்கள் மற்றும் பொய்யான கணக்குகளை உருவாக்கின்றனர். இந்திய நேர்மறை அமைப்புகள் ISI இன் செயல்பாடுகளை வெளியிட்டுள்ளன. இது உலகளாவிய சந்தைகளில் பாகிஸ்தானின் நுண்ணறிவு பிரிவின் நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகிறது. ISI இந்தியா மீது பல்வேறு முனைகளில் சதித்திட்டங்களை அமைத்துள்ளது. இதன் விளைவாக இது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மீது ஒரு பெரிய சவால் ஆகிறது. இந்திய அரசு உள்ளூர் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதில் தொழில்நுட்ப நுண்ணறிவு மற்றும் திரோன் கண்காணிப்பு ஆகியவை அடங்கும். ISI தற்போது ஒரு திட்டமிடப்பட்ட பயங்கரவாத ஆதரவு அமைப்பாக மாறியுள்ளது. இது உலக அமைதிக்கு ஒரு தீவிரமான அபாயமாக மாறியுள்ளது.